ஹாய் மக்களே. சில பேர் பேசுறது ஒன்றா இருக்கும், ஆனால் அதுக்கு அர்த்தம் ஒன்றா இருக்கும் பார்த்துக்கங்க. அந்த மாதிரி தான் ஒரு பெரியவருக்கு 3 பசங்க இருப்பாங்க. அவருக்கு ரொம்ப வயசாயிடும், உடம்புக்கு முடியாமல் போயிடும். இனி நம்ம இப்போ செத்து போயிடுவோம்னு அவருக்கு தெரிஞ்ச உடனே அந்த 3 பசங்களையும் வாங்கடா அப்படின்னு கூப்பிடுவாரு. அதனால எல்லாரும் 3 பேரும் பக்கத்தில் போய் அப்பா என்னதோ சொல்ல வராங்க, புதையல் இதையில் இருக்கும், எங்கெங்கே இருக்குன்னு சொல்லுவார் அப்படின்னு சொல்லிட்டு ஆசையோட போய் பக்கத்தில் நிற்பாங்களாம். உடனே அந்த பெரியவர் சொல்வாராம், டேய் நான் உங்களுக்கு 3 அறிவுரை சொல்கிறேன், அதை கவனமாக கேட்டுக்கங்க, உங்கள் வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமானதாக இருக்கும் அப்படின்னு. அப்படியா, சரி, அப்போ புதையல் இருக்குன்னு சொல்லுவாருன்னு பார்த்தா இந்த மாதிரி எதையோ சொல்லார். ஓகே, இதில் இருந்து ஏதாச்சும் நமக்கு இருக்கும் நன்மை அப்படின்ட்டு கேட்பாங்களாம். அப்போ அறிவுரை சொல்ல ஆரம்பிப்பாராம். ஃபஸ்ட்டு அறிவுரை பெத்து தாய்க்கு சோறு போடாதுன்னு. என்னது, சோறு போடக்கூடாதா? அப்படியே குழப்பத்தில் கேட்டுட்டு இருக்கும்போது அடுத்தால சொல்லுவாராம், கொடுத்த கடனை நீ திருப்பி கேட்காத அப்படின்னு. 3வது ஒரு சொல்லுவாராம் அறிவுரை, அதாவது நம்முடைய நிலத்துக்கு, சொந்த நிலத்துக்கு வேலி போடாத அப்படின்னு. அந்தால மண்டையை சுரஞ்சிட்டு 3 வரை நிற்கும் போது இவருக்கு சட்டுன்னு உயிர் போயிடும். ஓகே, நீ இதுக்கு அர்த்தம் கண்டுபிடிச்சிட்டு இருந்த வேலைக்காகாது அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவை தூக்கி புதைச்சிருவாங்களாம். புதைச்சிட்டு அப்பா என்னடா நமக்கு போகிற நேரத்தில் இந்த மாதிரி சொல்லிட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரே குழப்பம். இதை யாருக்கிட்டையாவது கேட்டு தெளிவுபடுத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருமே அவங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட கேட்கறதுக்கு ரெடி ஆகிடுவாங்க. யாருக்கெல்லாம் இந்த 3 விஷயத்துக்கும் பதில் தெரியும், தெரிஞ்சவங்க கண்டிப்பாக அந்த வீடியோ பார்த்துட்டு கமெண்ட் சொல்லுங்கள். தெரியாதவங்க வெயிட் பண்ணுங்கள், இதுக்கான பெரிய வீடியோ அப்புறம் வரும். சரியா? ஓகே, பாய்.